ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானுஸ் கிச்சன் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஆரோக்கியமான முருங்கைக்கீரை தண்ணி சாறு செய்கிறத பார்க்க போகிறோம். ஒரு பிடி கீரை கிடைச்சாலே வேஸ்ட் பண்ணாமல் இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். முருங்கைக்கீரையை ஆஞ்சி சுத்தமாக கழுவி வச்சுக்கோங்க. துவரம் பருப்பு 150 கிராம் சுத்தமாக கழுவி வச்சுருக்கிறேன். இதில் நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி 3, ஒரு கட்டி பூண்டை உரிச்சி வச்சுருக்கிறேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகம் 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கரை மூடி 3 விசில் வச்சு எடுத்துருங்க. குக்கரை திறங்க, கரண்டியால் நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு தண்ணி நிறையா ஊற்றணும். கொதி வந்த பிறகு நம்ம கழுவி வச்சுருந்த முருங்கைக்கீரையை ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வைங்க. பருப்போட கீரையை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முருங்கைக்கீரை ஒரு கொதிலே சீக்கிரம் வெந்துடும். கீரை கலரும் சேஞ்ச் ஆகக்கூடாது, வெந்து இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் மாற்றி வச்சுக்கோங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தாளிக்கலாம். பேனில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. சூடான பிறகு 1 ஸ்பூன் வடகம், இல்லை கடுகு உளுத்தம் பருப்பு, 2 காஞ்ச மிளகாய், 1 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் பொரிஞ்ச பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. முருங்கைக்கீரை தண்ணி சாறில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது தண்ணியாக தான் இருக்கணும். இதை பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நம்ம தாளிச்சதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆரோக்கியமான முருங்கைக்கீரை தண்ணி சாறு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே போல் அடுத்த ரெசிபியில் உங்கள் அனைவரும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.